வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து குட் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல உறவு வந்து எப்படி வளர்ப்பது? ஸோ அதை பற்றி அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்பிக்கை. ஒருவரை ஒருவர் சந்தேகப்படாமல் நம்புவது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், மரியாதை, ரெஸ்பெக்ட். ஸோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவமானப்படுத்தாமல் இருவரும் பேசுவது. செகண்ட். தேர்டு, திறந்த கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன். மனதில் இருப்பதை மறைக்காமல் அமைதியாக பேசுவது. நெக்ஸ்ட், லிசனிங், கவனிப்பது. ஒருவர் பேசும்போது உடனே தீர்ப்பு சொல்லாமல் கேட்பது. நெக்ஸ்ட், பர்சனல் ஃபேஸ். ஒருவருக்கு ஒருவர் தனிப்பட்ட நேரம், நண்பர், விருப்பம் இருக்க அனுமதிப்பது. நெக்ஸ்ட், எமோஷனல் சப்போர்ட். கஷ்டமான நேரத்தில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை கொடுப்பது. நெக்ஸ்ட், அப்ரிஷியேஷன். சிறிய விஷயங்களுக்கு நன்றி மற்றும் பாராட்டு தெரிவிப்பது. நெக்ஸ்ட், பவுண்டரிஸ். பிடிக்காத விஷயங்களை தெளிவாக சொல்லி ஒருவரை எல்லைகளை மற்றவர் மதிப்பது. நெக்ஸ்ட், மிஸ்டேக். மன்னித்தல். உண்மையான தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பது. நெக்ஸ்ட், டுகெதர் வளர்ப்பது. பணம், குடும்பம், கேரியர், ஃபியூச்சர் போன்ற முக்கிய விஷயங்களை சேர்ந்து திட்டமிடுவது. ரிலேஷன்ஷிப் வளர்ப்பது எப்படி? 10 to 15 மினிட்ஸ் பேசுவது. இன்று நான் எப்படி இருக்கிறேன்? இன்று எப்படி இருந்தது? உனக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா? நான் ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? நான் உனக்காக எப்படி சப்போர்ட் பண்ணலாம் போன்ற கேள்விகள் கேட்கலாம். சண்டை வந்தால் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். நல்ல ரிலேஷன்ஷிப் அடையாளம், நான் அவருடன் இருக்கும்போது என்னால் நானாகவே இருக்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி லைஃப்பில் இருக்கும்போது ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நன்றாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நர்சிங் ஸ்கில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you in the next video. Thank you. Thanks for watching.